பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல் வாழ்த்துக்களோடு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைகிறார் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையின் பேராசிரியர் மற்றும் நம் சமுதாய வானொலியின் இயக்குனர் பேராசிரியர் சு ராசாராம் ஐயா. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலைய நேயர்களுக்கு வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம் முன்னோர் மொழி. தை திங்களின் முதல் நாளான பொங்கல் திருநாளில் உங்கள் அனைவரிடமும் பொங்கல் விழா பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் மக்கள் கொண்டாடி வரும் விழாக்களுள் பல்லாற்றானும் சிறப்புடைய பெரு விழாவாக விளங்குவது பொங்கல். வேளாண்மையை தங்களது தலையாய தொழிலாக கொண்ட தமிழர் உழவினை போற்றும் வகையில் எடுக்கும் விழா பொங்கல் விழா. அதனால்தான் திருவள்ளுவர் கூட உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்றார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்றும் பாடினார். மக்கள் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை உணவு, உடை. அவற்றுக்கு முதன்மையான நெல், பருத்தி முதலானவை உழவு தொழிலாலேயே விளைவிக்கப்படுகின்றன. அத்தகைய உழவினை சிறப்பிக்கும் விழா பொங்கல் விழா. பொங்கல் விழாவில் உழவின் விளைவான நெல்லும் கரும்புமே முதன்மை பெறுகின்றன. உழவுக்கு துணை நிற்கும் காளையும் பொங்கலுக்கான பால் கொடுக்கும் பசுமாடுகளும் இரண்டாம் நாள் பொங்கலில் போற்றப்படுகின்றன. அதனால்தான் பொங்கல் விழா உழவர் திருநாள் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. ஞாயிறாகிய கதிரவனின் வடசெலவை கொண்டாடும் விழாவாகவும் பொங்கல் விழா திகழ்வது குறிப்பிடத்தக்கது. ஞாயிற்றின் இயக்கத்தை தென் செலவு, வடசெலவு என இரண்டாக கூறுவது தமிழர் மரபு. ஆடி மாதம் முதல் நாள் தொடங்கி ஞாயிறு தெற்கு நோக்கி நகரும். இது தென் செலவு எனப்படும். தை மாதம் முதல் நாள் தொடங்கி ஞாயிறு வடக்கு நோக்கி நகரும். இது வடசெலவு எனப்படும். தென் திசையிலிருந்து ஞாயிறு வடக்கு நோக்கி நகரும் வடசெலவின் தொடக்கமே தை முதல் நாள். அக்காலமே உழவர்கள் தாம் பாடுபட்டு உழைத்ததன் பயனான பயிர் விளைச்சலை புது வருவாயாக பெறும் காலம். ஆகவே அத்தகைய பெருஞ்சிறப்புக்குரிய தை முதல் நாளில் தமிழ்நாட்டு மக்கள் ஞாயிற்றை போற்றும் வகையில் பொங்கலிட்டு மகிழ்ந்து பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றனர். இதன் காரணமாகத்தான் இளங்கோவடிகள் கூட ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரிபோல் பொற்கோட்டு மேறு வலந்தெரிதலான் என ஞாயிற்றை போற்றுகிறார். முதல் நாள் பொங்கல் வீட்டுப் பொங்கல் என்றும், இரண்டாம் நாள் பொங்கல் மாட்டுப்பொங்கல் என்றும், மூன்றாம் நாள் பொங்கல் காணும் பொங்கல் என்றும் 3 நாட்கள் கொண்டாடப்படும் தமிழர் பெருவிழாவாக பொங்கல் திருநாள் விளங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினமாகவும் கொண்டாடப்படுவது தனிச்சிறப்பு. நெற்கதிர், பூளைப்பூ, ஆவரம்பூ, மாவிலை, புதுப்பானை, புது அரிசி, புது வெல்லம், மஞ்சள் கொத்து, கரும்பு என ஒவ்வொன்றும் பொங்கல் திருநாளின் அடையாளமாக விளங்குகின்றன. மாட்டுப்பொங்கலன்று ஒவ்வொரு வீட்டாரும் பொங்கல் வைத்து மாடுகளுக்கு படைத்து பட்டி பழுக பழுக பால்பானை பொங்க பொங்க மூதேவி முறிந்தோட சீதேவி நின்றிலங்க பொங்கலோ பொங்கல் என்று பலமுறை வீட்டையும் கட்டுத்தறியையும் சுற்றி முழக்கமிட்டு வரும் நிகழ்வு பொங்கல் விழா வழமைச் சடங்காகவும் திகழ்தலை உணர்த்துகிறது. பொங்கல் விழா என்றவுடன் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது மஞ்சு விரட்டு. இது ஜல்லிக்கட்டு என்றும் அழைக்கப்படும். காளையை அடக்கி பிடிக்கும் வீர விளையாட்டாக இது நடத்தப்படுகிறது. பண்டை தமிழகத்தில் முல்லை நில மக்கள் ஏறு தழுவல் என்னும் வீர விளையாட்டை நடத்தியுள்ளனர். காளையை அடக்கும் அவ்வீர விளையாட்டே
மஞ்சு விரட்டாகவும் ஜல்லிக்கட்டாகவும் பொங்கல் விழாவை ஒட்டி நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் தமிழர் வாழும் அனைத்து உலக நாடுகளிலும் கொண்டாடப்படும் பொது விழாவாக பொங்கல் திருநாள் திகழ்கிறது. தமிழர்களின் வாழ்வியல் விழுமியமாகவும் பண்பாட்டு அடையாளமாகவும் திகழும் பொங்கல் விழாவை கொண்டாடும் இந்நாளில் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். எந்தமிழர் கோட்டத்து இருப்பார் உயிர் வளர, எந்தமிழர் உள்ளத்து இனிமை பொருள் மலர, எந்தமிழர் கைவேல் இடுவெங் களஞ்சிவக்க, எந்தமிழர் இல்லத்து இலங்கும் ஒளி விளங்க, முந்து தமிழ் பாவாய் முன்னேற்றம் தான் தருவாய், தந்தருள்வாய் பாவாய் தைவடிவ திருப்பாவாய், வந்தருள்வாய் கண்ணால் வாழ்த்துரைப்பாய் தைப்பாவாய் என்னும் கவியரசர் கண்ணதாசனின் தைப்பாவை பாட்டின் வாழ்த்தையே நேயர் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்தாக கூறி விடைபெறுகிறேன். செவிமடுத்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. பொங்கல் வாழ்த்துக்களை நம்மிடையே பகிர்ந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையின் பேராசிரியர் மற்றும் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் பேராசிரியர் சு ராசாராம் ஐயா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.